வந்து அந்த இந்திரனுக்கு செய்யப்படுற ஒரு விழா. அது வந்து இந்தியாவில இருந்து நிறைய விழாக்கள் அப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு ராட்டி நம்மளோட ஒரு அமைப்பில் வந்து லைட் போட்டு இருக்கு போய்கொண்டிருக்கு. பாடல் வந்து கொடுத்து கொண்டிருக்க பாட்டு மேலும் ஒரு காணொலி சண்டபதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜே.கே. அரபி. நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வெல்வெட்டித்துறையில் வந்து இந்திர விழாவுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது உங்களை பார்த்தீங்கன்னா வெள்ளை முத்துமாரியம்மன்ட்ட வந்து நேற்று தினம் தேட்டர் விழா இடம்பெற்று அதில் வந்து இன்றைய தீர்த்தோற்சவம் நடைபெற்று அதோட முடிந்து இன்றைய இரவு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்திர விழான்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான ஒரு விழாண்டு ஊர் முழுக்க எல்லாம் லைட் எல்லாம் போட்டு சோடிச்சு ஊர் முழுக்க ஒவ்வொரு தடவை கோஸ்ட் ஒவ்வொருத்தையும் பாட்டு கச்சேரிகள் மேளம் ஆட்டம் பாட்டம் வந்து நிறைய கொண்டாட்டங்கள் ஊர் முழுக்க இடவிடவாக முழுக்க கொண்டாட்டமாக இருக்கும். அந்த ஊர் முழுக்கவே திகழ்ச்சி போய் எல்லா மக்கள் எல்லாம் இருப்பினா அந்த ஒரு விழா தான் இந்த இந்திர விழா. அதுதான் பார்க்க வந்திருக்கோம். என்னமா இருக்குன்றது. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்வெட்டித்துறை ஏன் லைட் எல்லாம் போட்டுக்கிறாங்க? இன்றைக்கு வந்து மின்விளக்குகள் போட்டா மின்சார சபைக்கு வந்து காசு கட்ட தேவையில்லையா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது இல்லை விஷயம். வெடிக்கலாம் இன்னும் கொளுத்துவாங்கல்ல. இன்னும் கொளுத்துவாங்க. இந்திர விழான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சித்ரா பௌர்ணமியில் வந்து அந்த சித்திரகுப்தன் இந்திரன் அந்த கதையெல்லாம் இருக்கு தானே. போன ஒரு தோசை சாப்பிட்ட கடை நான் பார்த்தேன் மீடியா. அப்போ நான் உங்களோட வேற பார்க்க வந்தேன் விழா பார்க்க. அப்போ வந்து இது வந்து அந்த இந்திரனுக்கு செய்யப்படுற ஒரு விழா. அது வந்து இந்தியாவில இருந்து நிறைய விடங்கள் அப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பிறகு அப்படி இல்லாம போய் இங்க ஸ்ரீலங்காவில் ஒருவரோட வந்து வெல்வெட்டித்துறையில மாத்திரம் தான் இருக்கும். பிரம்மாண்டத்தின் உச்சம் பட்டப்போடி எப்படியோ அது மாதிரி இன்னொரு பிரம்மாண்டத்தின் உச்சம் இந்த திருவிழா. நிறைய விஷயத்தை அடக்கினா இந்த வெல்வெட்டித்துறை வீதியில எப்படி பாட்டு போறாங்க அப்படிலாம் ஊர்ல கொண்டாடுவீங்களா? இல்ல ஆனா ஊர் மக்கள் எல்லாம் ஒரு புழுவை கொண்டாடுவேன். சரி ஓகே பாக்குமா போ இப்படி இருக்கேன் பாப்பா காணுங்க காட்டா எடுத்து பாருங்க இவ்வளோ லைட் எல்லாம் போட்டு நல்ல சிறப்பாக தான் எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா வீதிக்கு வீதி வந்து ஒவ்வொருத்தருமே பாடல் பட்டி எல்லாம் போட்டு பாட்டு எல்லாம் போட்டு கொண்டாடினேன். ரெண்டு புறவுமே வந்து மூங்கில்கள் காட்டப்பட்டு மூங்கில்கள் மின்குள் விடப்பட்டு இதுக்கு மேலேயும் மின்குள் வச்சுக்கணும். ஆனால் அது ஒளிரையில் அதோட பாருங்க கூட டியூப்லைட் எல்லாம் போட்டுமே ஒரு பெரிய ஒரு கொண்டாட்ட விழா கூட்டிருக்கு இந்த வெல்வெட்டித்துறை. இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொருத்தர் வந்து தோசைகள் சுட்டு கொண்டிருக்கேன் பாருங்க. தோசைகள்லாம் சுட்டு ஆக்கள் இருக்கிறதுக்கு தண்ணீர் பந்தல் மகர் செட்டப் இருக்கு. இப்படி போக வந்து நிறைய கடை எல்லாமே இருக்கு இந்த இடத்துல. இந்த இடம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகவும் ஒரு பரிச்சையான இடம் வெல்வெட்டித்துறையில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஆடல் நிகழ்ச்சிகள் நடைபெறும் கொஞ்சம் இடத்துல. இதுதான் இந்த கோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெல்வெட்டித்துறையில் வந்து முத்துமாரி அம்மன் கோவில் என்று சொல்லுவீங்க. தீனுடைய தீர்த்த திருவிழாக்காக தான் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இந்திர விழா இந்த இடத்துல கொண்டாடப்படுகிறது. அதில் பாருங்கள் லைட்ஸ் எல்லாமே ராட்டினம் போல் சுற்றி வரதை விட வடிவாக இருக்குன்னு பாருங்க. இப்படி லைட்ஸ் எல்லாம் நம்மளை இங்கே வந்து குறைவு போடுறோம் எல்லாமே. வருக என்ற ஒரு 3 பேர் பெரிய பதாகை என்று வச்சிங்கன்னா மதாட அப்படியே போய்க்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே மின்கூர் சுமார் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அளவில் வந்து இவ்வாறான அலங்கரிப்புகள் இருக்கும் என்று சின்னமாக வருகிறோம். இங்காலையும் பாருங்கள் ராட்டினம் போட்டுன்ற மின்குமிழ்கள் போட்டிருக்கீங்கன்னா இதெல்லாம் ஒரு ராட்டி நம்மளோட ஒரு அமைப்பில் வந்து லைட் போட்டு இருக்கணும். இங்கால ஒரு குருவி ஒன்றையும் வந்து செஞ்சு வச்சுக்கணும் பாருங்க. இதில் பல மாவட்டங்களிலும் பங்கு பெற்றும் 15,000க்கும் அதிகமான தமிழ் மாணவர்களுக்கு இது இலவசமான பரீட்சை. இது புலம்பெயர்ந்த நாடுகளில்
ஒவ்வொரு மாணவர்களும் பரீட்சையில் பங்கு பெற்றுள்ளோம். வழங்கும் பரீட்சை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்குகளால் தண்ணி ஊற்றுற மாதிரி செட்டப்பில் செஞ்சுக்கின பைக்குகளால் தண்ணி வந்து எந்த மீடியம் இருக்கிற மரம் எல்லாத்துலேயும் வந்து மேலே ஃபுல்லாகவே லைட் எல்லாம் கட்டி வச்சுருக்கணும். வல்வை மக்களோடு இணைந்து நடாத்தப்படுகின்ற இந்த இந்திர விழாவிலே உங்களை மாற்றி நகரில் இங்கே அமைக்கப்பட்ட மன்னரின் கீழே வாழ்ந்திருந்தாலும் முதல் நிகழ்வாக பயிற்சித்துறை கலை கல்லூரி மாணவர்களுடைய கலை நிகழ்வு நடைபெறும். போய்கொண்டிருக்கீங்க பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஒரு போய்கொண்டு வந்து மேலே போய்கொண்டிருக்கு. இன்னும் நிறைய போய்கொண்டு நம்ம போ 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 நிறைய போய்கொண்டுலாம் அப்படின்னா தீர்த்தமாடிய சுவாமியானது அங்கே இருக்கிறார். அவள் இனி வந்து தன்னோட முத்துமாரியம்மன் கோவிலுக்கு இந்த இசை ஆதாரங்கள் எல்லாம் முடிந்தோடனே வந்து பெரிய ஒரு பாட்டம் கொண்டாட்டம் வந்து இந்த இசை ஆதாரம் முடிந்தோடனே இந்த அம்மன் வந்து போகிறாங்க இந்த முத்துமாரியம்மன் கோவிலுக்கு.
வந்து மின்னலங்காட்டில் செய்யப்பட்டிருக்கு பாருங்க. செல்வி குகதாஸ் அஸ்னவி, செல்வி நிலாவளி கிருஷ்ணாதரன், செல்வி யதுசா பானுகோபன், அணிசேர் கலைஞர்கள் கட்டுவாக்கம் திருமதி கிருந்தா சேதுலிங்கம், மிருதங்கம் திரு பத்மநாதன் ஸ்ரீராமகிருஷ்ணா, பாட்டு செல்வி யோகாஞ்சனா, மதியுகநாதன் செல்வி குகதாஸ் அஸ்னவி, செல்வி நிலாவளி கிருஷ்ணாதரன், செல்வி யதுசா பானுகோபன் ஆகியோருடைய பரதநாட்டியம். இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு இசை கச்சேரி ஒன்றும் பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்கு. அலங்கான மின்கும்பல் எல்லாம் எடுத்து பாருங்க இப்படிலாம் டான்ஸ் ஆடி மாறிட்டு கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட அம்மனும் வந்து விளங்கரிக்கப்பட்டுள்ளது. அதோடு வந்து இந்த வரி இந்த இது முழுக்கவே அப்படியே லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒழுங்கான ஒரு மின்னலங்கக்கூடிய இதாக இருக்குது. நாளை வெளியில பார்த்தீங்கன்னா இந்த ராட்சத புகைக்குண்டானது வந்து சுமார் 60 அடியை கொண்டது. இந்த புகைக்குண்டு விடுற பழக்கமானது 81 ஆண்டுகளுக்கு முன்னம் வந்ததாகவும் அந்த 81 ஆண்டுகளை முன்னிட்டு 60 அடியை விட்டுட்டு அதற்கு பிறகு வந்து 70 அடி, அதற்கு பின் 81 அடி புகைக்குண்டு விட போயினோம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த புகைக்குண்டு வந்து 2 அடியில் இருந்து இந்த வெல்வெட்டுத்துறையில் விடவழிக்கிட்டவை. 81 ஆண்டுகளுக்கு முன் 2 அடியிலேருந்து விடவழிக்கிட்டவை. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா 81 அடியில் வந்து அடுத்த புகைக்குண்டு விடப்படும். இது 60 அடி கொண்ட பிரம்மாண்டமான ராட்சத புகைக்குண்டு தான் இது. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு புகைக்குண்டு வந்து இந்த இடத்துல நம்பி கொண்டிருக்கு. ராட்சத சேப்பனை இதே இந்த வேறு இருந்தால் 81 அடி எந்த வந்து தெரியல. பாருங்க எலும்புது கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பி ராட்சத தோட்டம் மட்டும் இந்த இடத்துல காண்பிச்சு கொண்டிருக்கு. அது மாதிரி தோட்டத்தில் ஏன் 2 வீடியோ ஒன்று நான் தடியோடலாம் கொண்டு வேற என்னத்துக்கு வரியா? ஓ புகைக்குண்டு விழுகுது. புகைக்குண்டு ஏற்றுறது தான் அந்த தடி இல்லாமல் வச்சுக்கணும். என்ன தடியால் புகைக்குண்டு ரைட். இதுக்கு இப்படின்னா 81 அடிக்கு எப்படி இருக்கும்? என்ன 81 அடிக்கும் இப்படி தான் இருக்கு. இப்படியா பெரிய தடி வைக்க வேண்டாம்.
பறக்குதோ. ஆக்களையை பார்த்தா அவையோட வெற்றிகரமாக அறுவடை போய்கொண்டு பறக்க விடப்பட்டுள்ளது. கண்ணுனை பார்த்தது வந்து வான் வழியில் பெரிய அளவில் பறந்து மேலே போனது பிறகு அந்த டீமான் செய்யும். இந்த அப்போதை விட்ட போய்கொண்டு மேலே போய்கொண்டிருக்கு பாருங்க. இதில் இந்த இடத்துல இங்கால பார்த்தீங்கன்னா நான் ரோட்டால் போய்கொண்டிருக்கேன். ரோட்டுக்கு மேலால் வந்து ஒரு இசை கச்சேரி நடைபெறுகிறது. ரோடு இந்த இருபுறம் பிரிச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் பாடுறது ஒரு பக்கம் போகிறது. அங்கால அப்படியே போய்க்க பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு மேலே நாங்கள் நடந்து போகிறதுக்கு மேலே இசை கச்சேரி நடந்து கொண்டிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மேடியை கிட்ட கொண்டு காட்டுறவா இருக்குது. நாங்கள் வெடியெல்லாம் கொளுத்தி நல்ல பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கப்பா இந்த நிகழ்ச்சி. எப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இலங்கையில். எவ்வளவு மக்கள், எவ்வளவு பிரம்மாண்டம். ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இடங்களில் வந்து இந்த பாருங்க ஆடி ஃபன் எடுத்துக்கொண்டு போய் நம்ம எல்லாருமே ஒரு ஊரே திருவிழா கூட கண்டிருக்கு. உண்மை கூறும் இடத்துல பாருங்க ஆக்கள் கீழே போய்கொண்டிருக்கீங்க. பாடல் வந்து கொடுத்து கொண்டிருக்க வருது பாடி பண்ணிக்கிறான். இப்படி வித்தியாசமானதெல்லாம் வந்து இங்கதான் பாருங்க. அப்படி ஆக்கள் எல்லாருமே கீழால போய்கொண்டிருக்கோம். மேடைக்கு கீழால நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். கிடைக்கல உங்களுக்கு தண்ணி கேட்டு நிறைய பேர் கேட்டு போன நீங்கள் குடிக்கலாம் போயிட்டு உங்களால். எங்கே வந்துக்கிறீங்கண்ணே? இந்த வீடு தான். எவ்வளோ அழுது இப்போ ஒரு வருஷமாக இருக்குது இந்த விழாக்கு? அவ்வளோ மாதிரி இருக்கா? சந்தோஷமாக இருக்கா? என்ன மாதிரி இருக்கு இந்த விழா? நல்லா இருக்கேண்ணா. லைட்டு கொஞ்சம் கூட இருக்கு. நல்லி செய்யண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றி. இந்த கடற்கரையானது உயர்சுரை கடற்கரை. இதுதான் எல்லாம் பரிச்சயமாயிருக்கும். குறிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து பட்டத்திருவிழா எல்லாம் வந்து இடம்பெற்ற ஒரு கடற்கரை தான் இந்த கடற்கரை. இங்கே வந்து இவ்வளோ ஒரு இசைக்கட்சி நடக்குது. அதோட வெடி எல்லாமே கொடுத்தீங்கன்னா நிறைய மக்கள் போய் நம்ம இந்த இடத்துல
அப்படியே இந்த இடத்திலிருந்து பாருங்க அந்த ஒவ்வொரு கடற்கரைகளையுமே எவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட மின்குமிழ்கள் எல்லாமே விட்டு இந்த கடை ஒரு விழாக்கோலமான இந்த ஊர் பண்ணுறது. அதோட மேலே கொளுத்துற வடி எல்லாமே கடலுக்குள்ள போட்டில் கொண்டு போய் போட்டில் இருந்தால் கொளுத்தி கொண்டிருக்கீங்க. இந்த எல்லா இடமே தெரியணுமென்ற காரணத்துக்காக அப்படி ஒரு விழா, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழா. வருடத்தில் ஒரு முறை இலங்கையிலேயே இங்கு மட்டும்தான் இந்த இந்திர விழா நடைபெறுகிறது. அதில் இந்த வெடியை கொளுத்தோ மேலே போகுது பாருங்க, அதில் இந்த வள்ளத்தில் இந்த கொளுத்தி அடிக்க. இதில் பார்த்தீங்கன்னா நடன நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரிஜினல்